ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோவில் ஆயுத பூஜை செலிப்ரேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆயுத பூஜைக்கு 2 நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க. ஸோ வீடு துடைக்கிறது மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. மற்றபடி ஒட்டடை அடித்து அப்ளையன்ஸை எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஆயுத பூஜை பார்த்திங்கன்னா நான் மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டேன். ஏன்னா ஈவினிங் என்ன ஒர்க் எதனா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே சாமி கும்பிட்டுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா ஏந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி தோரணெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டியெலாம் வாஷ் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து போயிட்டு வண்டியெல்லாம் வாஷ் பண்ண போயிருந்தார். சோஷித் வந்து ஹெல்ப் பண்ணான். இந்த மாதிரி தோரணெல்லாம் கட்டுறதுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். உட்காந்து எல்லாமே எடுத்து கட்டி முடிச்சாச்சு. அந்த மேலே பார்த்தீங்கன்னா அந்த மா இலை போட்டிருக்கேன் இல்லையா, அது புதுசாக போட்டிருக்கேன். அது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஈவினிங் தான் சாமி கும்பிடலான்னு பார்த்தேன். பட் சடனாக என்னன்னு தெரியல. சரி காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்ட்டு 8:30க்கு தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் எல்லாமே 10 o'clockலாம் முடிஞ்சிடுச்சு. 11 o'clockலாம் சாமி கும்பிட்டுட்டேன். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே வெளியே நிற்க வச்சு வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். வீடெல்லாம் காலையில் தொடச்சிட்டேன் இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிளில் பூஜைக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சிட்டோன்னா அப்போ நம்ம பூஜை ரூமில் எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு பார்த்திங்களா, கிச்சன்லேருந்து போய் நம்ம ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்தி எடுத்துகிட்டு வரணும். அதனால் முன்னாடியே வந்து பூஜைக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பூஜைக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே வந்து எல்லாமே வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு காலையில் எழுந்திரிச்சு வெறும் சாமி கும்பிட்டுட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட தான் கரெக்டாக இருந்தது டைமு. இல்லை இதெல்லாம் நான் இன்றைக்கி தான் போய் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஸோ டைம் எனக்கு இன்னமும் இழுத்துருக்கும். முன்னாடி நாளே வாங்கி வச்சிருந்தால ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா கிச்சனில் சமையல் வேலையும் நான் முடிச்சிட்டேன். சமையல் வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்யலை. ஏன்னா மதியான சாமி கும்பிட்றதுனால காலையில் எதுவும் டிஃபன் கிடையாது இல்லையா. ஸோ காலையில் வெறும் மதியான சாப்பாடுக்கு எப்பவும் போல் ஒயிட் ரைஸு, சாம்பார், பீட்ரூட் பொரியல், சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தேன். ஸோ சாப்பாடு ஒரு பக்கம் செஞ்சுட்டே பூஜை சாமான்லாம் விளக்கி வச்சாச்சு. அப்படி பூஜை சாமானுக்கெல்லாம் குங்குமஞ்செல்லாம் போட்டுலாம் வச்சுட்டு அப்ளையன்ஸ் இந்த டோருக்கெலாம் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மெயினாக பார்த்திங்கன்னா நான் இந்த சந்தனம் பட்டை வந்து எல்லாத்துலேயுமே போடலை. வெறும் மெயின் டோருக்கும் எங்கள் வீட்டில் 2 டோர் தான் இருக்கும். மெயின் டோர் ஒன்று, பெட்ரூமில் ஒரு டோர் இருக்கும். ஸோ அந்த 2 டோருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பட்டை வச்சு சந்தனம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் அடித்தாச்சு. மற்றதுக்கெலாம் பார்த்திங்கன்னா எல்லா அப்ளையன்சஸ்க்குமே வச்சேன். பீரோ, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஸோ இது டிவி, இது எல்லாத்துக்குமே கூட நான் வச்சுருந்தேன். பட் அதுக்கெலாம் பட்டை போடல. வெறும் குங்குமஞ்சள் மட்டும்தான் சின்னதாக வச்சுருந்தேன். என்னென்னா ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி கரையாக அந்த மாதிரி ஆகிடப்போகுது அப்படின்றதுனால நான் அந்த மாதிரி ஃபுல்லாக பட்டை வச்சுலாம் வைக்கல. இந்த மாதிரி மட்டும்தான் வச்சுருந்தேன். கதவுக்கு மட்டும்தான் இப்படி வச்சுருந்தேன். ஸோ சைட் பை சைடு அப்படியே நான் போய்ட்டு சாப்பாடு வேலையுமே பார்த்துக்கிட்டேன். சக்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா நைவேத்தியத்துக்கு, அதுதான் பண்ணியிருந்தேன். வேறு எதுவும் பெருசாலாம் பண்ணலை சாப்பாடு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை ரூம் வந்து எங்கள் வீட்டில் வந்து தனியாக ரூம் மாதிரிலாம் கிடையாது. ஷெல்ஃபில் தான் வச்சுருப்பேன். ஒரு ஹாலில் இருக்க ஒரு ஷெல்ஃபில் தான் சின்னதாக வச்சுருப்பேன். ஸோ பார்த்திங்கன்னா குங்குமஞ்செல்லாம் வச்சு படத்துக்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஸோ பூலாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். நான் சாமந்தி பூ தான் வாங்கியிருந்தேன். எப்போவுமே மெயினாக பார்த்திங்கன்னா நான் சாமந்தி பூவும் ரோஸும் வைப்பேன். என்னன்னு தெரியல, அந்த அக்காகிட்ட அன்றைக்கி ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி சாமந்தி பூ மட்டும் வைக்கலாமே, எப்பவுமே அந்த அக்காகிட்ட தான் வாங்குவேன். சரி சாமந்தி பூ மட்டும் வைக்கலாமே வச்சேன். இப்போ நான் வைக்கிற விளக்கு பார்த்திங்கன்னா புதுசாக எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது. ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த விளக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி முருகர்கிட்ட வைக்கலாமே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அகல் விளக்கு தான் வச்சுருந்தேன். ஸோ முருகர்கிட்ட அது வைக்கலாமேன்னு வச்சுருந்தேன். ஸோ பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாமே பூஜை ரூம் கிட்டே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். என்னென்னலாம் சாமிக்கு வைக்கணும் அப்படின்றத எல்லாமே வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளில போயிட்டு வண்டிக்கெலாம் பூஜை போட்டேன்.
ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வண்டி 2 வண்டி, என்னோடய வண்டி, என் ஹஸ்பண்டோட வண்டி ப்ளஸ் சோஷித்துக்கு வந்து சின்னதாக ஒரு பைக் வச்சுருக்கான். ஸோ அதுவுமே தொடச்சிட்டு குங்கும மஞ்சள்லாம் வச்சுருந்து அதுக்கும் பூஜை பண்ணியாச்சு. அதுக்கே அவன் வந்து என் வண்டிக்கு பண்ண மாட்டேறீங்க, என் வண்டிக்கு ஊதுவத்தி காமிக்க மாட்டேறீங்க, கொடுங்க நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. என்ன தான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளோ ஹெத்திக்காக அந்த வேலையெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சு டயர்டாக இருந்தாலும் இந்த சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸாக உட்காரோம் பாருங்கள், அதுதாங்க செம்மையான ஒரு ஃபீல், ஒரு செம ஃபீல் அது. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே இல்லை, மித்துவை கண்டுக்கவே இல்லை இந்த பூஜை வேலையில். கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் லஞ்ச் சாப்பிட்டுட்டோம். லஞ்ச் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டைம் ஒரு 1:30 கிட்ட ஆகிடுச்சு. சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன், சாம்பார், சாப்பாடு, அப்பளம் வச்சுருந்தேன். பொரியல் பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல், சக்கரை பொங்கல், கொஞ்சோண்டு ஊறுகாய், இவ்வளோ தான் சிம்பிளான லஞ்ச் தான். ஸோ எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 2:30க்கெலாம் போயிட்டு ஃப்ளாட் ஆயாச்சு. நல்ல ஒரு தூக்கம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ரொம்ப சூப்பராகவும் போச்சு, ரொம்ப மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீட்டில் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த டைம் வரும்போது எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இந்த வாட்டி தான் பார்த்திங்கன்னா இந்தமாரி நான் செப்பரேட்டாக ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணேன். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்குலாம் எப்படி போச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.